கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1386 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம், மூடத்தனம் புத்தியீனனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். இன்றைக்கு உலக அளவில் இன்னும் மூடத்தனமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் சில ஜனங்கள், ஏன் பெரும்பாலான ஜனங்கள் கூட மூடத்தனமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பூனை குறுக்கே சென்று விட்டால் போகிற காரியம் நடக்காது. விதவை பெண் குறுக்கே வந்தால் போகிற காரியம் நடக்காது. பள்ளி கூப்பிட்டால் போகிற காரியம் நடக்காது. இப்படி பல காரியங்களை கடைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அது புத்தியீனனுக்கு சந்தோஷமாய் இருக்குமாம் அந்த காரியங்கள். ஆனால் புத்திமானோ தன் நடத்தையை செம்மைப்படுத்துகிறான். புத்திமானாய் வாழ்கிறவன் தன் வாழ்க்கை அதை ஒவ்வொரு நாளும் செம்மைப்படுத்திக் கொள்ளுகிறான். எந்த மூடத்தனமான காரியத்தையும் புத்திமான் செய்வதில்லை. நாம் பார்க்கிறோம், வழிபாடுகளில் கூட சில புத்தியீனமான காரியங்கள் நடந்து விடுகிறது எல்லா மதத்திலும். எனவேதான் புத்தியாய் நடந்து கொள்ளுங்கள், புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள். சவுல் சாமுவேல் 7 நாள் பொறுத்திருக்க சொன்னார் சவுலை. ஆனால் அவர் பொறுத்திருக்காத காரணத்தினாலே அவர் புத்தியீனமாய் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது அந்த காலகட்டத்திலே சென்சஸ் எடுத்தார். அதை வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த காரியங்கள் அந்த காலகட்டத்திற்கு புத்தியீனமானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மேன்மைப்படுத்தப்பட்டதினால் மேன்மையாகி புத்தியீனனானேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இதில் சவுலை தவிர தாவீதனுடைய வாழ்க்கை, பவுலினுடைய ஊழிய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செம்மைப்படுத்தி கொண்டார்கள். எனவே அவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய ஊழியங்கள், அவர்களுடைய ராஜ்யங்கள் வெற்றிகரமாய் அமைந்தது. உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாய் அமைய புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள். புத்திமான் தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மூடத்தனமான காரியங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியேறட்டும். எல்லா நாடுகளிலும் சில மூடத்தனமான காரியங்கள் இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கெட்ட நாள் என்று சொல்லி சில காரியங்களை ஜனங்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அவற்றிலிருந்து விடுபடவும் புத்திமானாய் நடந்து கொள்ளவும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல புத்தியை தாரும். தொழிலிலே புத்தியை தாரும். குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு புத்தியை தாரும். வேலை காரியங்களிலே, வியாபார காரியங்களிலே புத்திமானாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவருடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறேன். புத்திமான் தன் நடக்கையை செவ்வைப்படுத்துகிறான். புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, குடும்பத்திலே, வேலையிலே நீங்கள் வெற்றியுள்ள காரியத்தை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.